நம்மக்கிட்ட வந்து இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி நாசி அப்படின்னு சொன்னாலே இந்த குதிரை லைனில் இருக்க எல்லாத்துக்குமே இவரை வந்து தெரியும். இவரை வச்சு தான் நான் அறிமுகம் ஒழிய என்னை வச்சு இவர் அறிமுகம் இல்லைங்க. அந்த ஜாமான் வண்டி போக்குவரத்து எல்லாமே அதை ரெடி பண்ணி இப்போ உங்களுக்கு நான் அதை ஓட்டி காட்டுறேன், பாருங்கள் நீங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஏற்கனவே உங்களை சந்தித்து உங்கள் பால் பண்ணையை பற்றி நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். ஆமாங்க. சார் இப்போ உங்கள் நாட்டு குதிரைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாட்டு குதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளடைவில் நாட்டு குதிரையோட வளர்ப்பு அதோட இனப்பெருக்கம் தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குங்க. இதை வந்து அதிகப்படியாக யாருமே வளர்க்குறதில்ல. அது அந்த குதிரையோட மோகம் வந்து எல்லாத்துக்குமே இருக்க ஒழிய அதை கட்டி பராமரிக்கக்கூடிய இட வசதியும் பொருள் ரீதியாகவும் அதிகபட்சமாக யார்கிட்டையும் இல்லைங்க. அந்த ரீதியாக பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து நாட்டு குதிரையை வந்து மேம்படுத்தணும், அதோட வளர்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமாக ஒரு 5 குதிரை இங்கே நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு வரோம். ஒருங்கிணைந்த பண்ணையாக பொன்மலைப்பட்டியில் இருக்கோம் நாங்கள். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு குதிரை அதிகமாக யார்கிட்டையும் இல்லைங்க. எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ நாங்களும் இப்போ தான் நாட்டு குதிரையோட மோகம் வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து எங்களுக்கு அதை அறிஞ்சு இப்போ நாங்கள் அதை வளர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி நாசி அப்படின்னு சொன்னாலே இந்த குதிரை லைனில் இருக்க எல்லாத்துக்குமே இவரை வந்து தெரியும். இவரை வச்சு தான் நான் அறிமுகம் ஒழிய என்னை வச்சு இவர் அறிமுகம் இல்லைங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாதிரி வந்து ஒரு 5 குதிரைங்களை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இதில் 2 குதிரை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பந்தயங்களில் ஓடக்கூடிய நாட்டு குதிரையாக தாங்க நாங்கள் இப்போ வளர்த்துக்கிட்டு வரோம். சார் இந்த நாட்டு குதிரையை வந்து வண்டி பூட்டுற முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அந்த அதுக்கு உரிய ஜாமான்லாம் இருக்குது. அந்த ஜாமான்லாம் இருந்தால் தான் குதிரை ஓட்ட முடியும். அந்த ஜாமான் வண்டி போக்குவரத்து எல்லாமே அதை ரெடி பண்ணி இப்போ உங்களுக்கு நான் அதை ஓட்டி காட்டுறேன், பாருங்கள் நீங்கள்.
சார் இந்த நாட்டு குதிரைகளோட பயன்பாடை பற்றி சொல்லுங்கள். இது பந்தயத்துக்கு மட்டும் ஓட்ட முடியுமா இல்லை வேறு என்னென்ன பயன்பாடுக்கு யூஸ்? நாட்டு குதிரைகளை வந்து பந்தயத்துக்கு மட்டும் இல்லைங்க,